இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வெஹிக்கிள் சேத்தக் 3502 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பொறுத்தவரை சேட்டக்கில் வந்து 35 அப்படிங்கிற புதுசாக லான்ச் ஆன சீரீஸில் இருக்கக்கூடிய 3501 அப்படிங்கிறது தான் அதில் வந்து டாப் மாடல். 3502 அப்படிங்கிறது அதுக்கு கீழே இருக்கிற மாடல். ஸோ இதுலேயும் 3501க்கு என்னென்ன டிஃபரன்சஸ் இருக்குது, இதில் புதுசாக வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு 3.5 கிலோவாட் ஹவர் இருக்கக்கூடிய ஒரு பேட்டரி பேக் கொடுத்து 153 கிலோமீட்டர்ஸ் வந்து டெஸ்டடாக வந்து மேக்ஸிமம் ரேஞ்சுமே வந்து சொல்லியிருக்காங்க. சீட்டை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ், ஒருவேளை நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. இந்த 3502 அப்படிங்கிற மாடலோட அந்த எக்ஸ்ஷோரூம் பிரைசிங் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1,20,000 தான் வருது. ஸோ வந்து நம்ம ஆன் ரோட் பிரைசிங் அப்படின்னு பார்த்தாலுமே ஒரு ரீசனபிளான வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாக தான் இருக்குது. டிசைனில் வந்து அவங்க பெருசாக எந்த சேஞ்சஸுமே வந்து பண்ணலை. அப்படியே தான் அந்த சேட்டக் அப்படிங்கிற அந்த சிலோட்டை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு கிளாசிக் ஸ்டைல் ஸ்கூட்டர்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு ரவுண்டு ஹெட்லாம்ப் கொடுத்து அதில் வந்து சுற்றி உங்களுக்கு டிஆரில் ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் மிடில் போர்ஷனில் வந்து உங்களுக்கு ஹெட்லாம்பை நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஹெட்லைட்டை ஆன் பண்ணும். அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு சின்ன ஒரு ஃபிஷ்ஷோட ஃபின் மாதிரி ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு சில்வரிஷ் ஃபினிஷ், உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ்க்கு பக்கத்துலேயுமே சில்வரிஷ் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. 3501 அப்படிங்கிறதுல வரக்கூடியதில் சீக்வன்ஷியலான டர்ன் இண்டிகேட்டர்ஸுமே வந்து வருது. அதில் வந்து ஆக்சுவலாக அந்த டெக் பேக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயுமே 3501லையும் சரி 3502லையும் சரி டெக் பேக் அப்படிங்கிற ஆப்ஷன் வருது. அதில் மெயினாக வந்து என்னென்னு பார்த்தோம்னா இந்த ஹில் ஹோல்டு, அப்புறம் இந்த சீக்வன்ஷியல் இண்டிகேட்டர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அடிஷ்னலாக வருது. 3502ல் வந்து சீக்வன்ஷியல் இண்டிகேட்டர் கிடையவே செய்யாது. 3501ல் டெக் பேக் பண்ணிங்கன்னா சீக்வன்ஷியல் இண்டிகேட்டர்ஸ் வருது. மற்றபடி ஆல் ஓவர் வந்து நமக்கு இதில் வந்து மெட்டல், இதில் வந்து ஃபைபர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாவே இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் தான். அந்த ஹப் மவுண்ட் டைப்பில் தான் வந்து இந்த வீலுமே வந்து வருது. ஐ மீன் வீல் பிளேஸ் ஆகிருக்கிறதும். ஸோ இந்த டயரோட சைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூப்லெஸ் டைப் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 12 இன்ச் வரக்கூடிய அலாய் வீல்ஸ் வந்து வருது. 90/90 வந்து டயரோட சைஸுமே வருது. இதில் வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸுமே வந்து வந்துடுது. உங்களுக்கு சிங்கிள் அந்த சஸ்பென்ஷன் வந்து ஒன் சைடில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கே வந்தீங்கன்னாலும் அந்த ஒரு டீட்டெயிலிங் நீட்டாக சைடில் வந்து வருது. உங்களுக்கு ஃப்ளோர் போர்டுமே வந்து நல்ல பெருசாக தான் இருக்குது. சைட் பேனலிங்லேயுமே வந்து அந்த 3501 அப்படிங்கிற மாடலில் கொஞ்சம் கூட வந்து ஒரு டிசைன் ஸ்டிக்கரிங் வந்து வரும். இல்லை சேட்டக் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஸ்டிக்கரிங்காக வருது. ரியருமே வந்து அந்த சேம் டிசைனில் தான் வருது. ஃப்ரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே சேம் அந்த டிசைன் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து அந்த பிரேக் அப்புறம் வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து சேர்ந்து வர மாதிரி இருக்குது. லோவர் போர்ஷனில் உங்களுக்கு அந்த நம்பர் பிளேட்டுக்கான ப்ரொவிஷனுமே வந்து வருது. இதில் உங்களுக்கு சீட்டுமே வந்து கொஞ்சம் வந்து லென்தன் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாடலில். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஒய்டாகவும் இருக்குது. விட்டு நேரமே வந்து இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கூட வந்து லென்த்தை வந்து இந்த 35 அப்படிங்கிறத சீரீஸில் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி பண்ணியிருக்கிறாங்க. ரியர்மே பார்த்தீங்கன்னா அந்த சேம் தான். 12 இன்ச் வரக்கூடிய 90/90 வீல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டயர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஹப் மவுண்டட் டைப்பில் தான் வந்து பின்னாடியுமே வருது. ஸ்டோரேஜை பொறுத்தவரை உங்களுக்கு அந்த ஹேண்டில் பார் கீழே இருக்கக்கூடிய போர்ஷனில் லெஃப்ட் சைட்லேயுமே ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. ரைட் சைட்லேயுமே வந்து ஸ்டோரேஜ் இருக்குது. ஒரு சின்ன வாட்டர் பாட்டிலோ இல்லை ஃபோன் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கணும்னா வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு பார்சல் ஹூக் மாதிரி இருக்குது. அப்புறம் கீழே வந்து நல்லா பொதுவாக ஸ்கூட்டர்ஸில் இருக்கும். பட் இதில் வந்து அவங்க கொடுக்கல, ஃப்ரீயாக தான் விட்டுருக்காங்க. அப்புறம் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து ரொம்பவே பெருசாக தான் இருக்குது. கீ ஃபாப் வந்து ஆஃப் பொசிஷனில் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி ரைட்டு ட்விஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா சீட் வந்து ஓப்பன் ஆகுது. 35 லிட்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ இதான் வந்து அதோட சார்ஜர் பற்றி அடிச்சு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ டீப்பாக வந்து நமக்கு திங்ஸ் வச்சுக்கலாம். ஸோ க்ரோசரிஸ் எல்லாம் வாங்க போகிறதுக்கு சிட்டியில் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து பக்காவாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் தான். எலக்ட்ரிக் அந்த அந்த லைட் வந்து அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அப்புறம் சார்ஜரை பொறுத்தவரை இதுதான் வந்து அந்த ஆஃப் போர்டு சார்ஜர் அப்படிங்கிறது. 3501 மாடலில் வந்து ஆன் போர்ட் சார்ஜர் வரும். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் போர்ட் சார்ஜரில் அந்த மெயினான அந்த காம்பனண்ட், அதாவது வோல்டேஜையும் கரண்ட்டையும் ரெகுலேட் பண்ணி உள்ள அனுப்புறது வந்து வெளியிலே இருக்கும். அதுதான் வந்து ஆஃப் போர்டு. ஆன் போர்டு அப்படிங்கிறதுல ஒரு ஒயர் மட்டும்தான் எடுத்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணுவோம். அந்த சர்க்யூட்ரி எல்லாமே வந்து உங்களுக்கு வண்டியிலே பில்டினாக வரும். சார்ஜிங் டைம் வந்து ரெண்டுலேயுமே வந்து 3.5 கிலோவாட் ஹவர் இருக்கக்கூடிய பேட்டரி தான். இந்த 3502 மாடல் ஆஃப் போர்டில் வந்து உங்களுக்கு 3.5 ஹவர்ஸ் வந்து ஃபுல் 0 to அந்த 80 வந்து வரும். உங்களுக்கு டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ்லேயே வந்து அந்த சேம் சார்ஜ் வந்து உங்களுக்கு ஆயிரும். ஸோ இதில் தான் வந்து இருக்குது. நீங்கள் இந்த வேறு இது வழியாக அப்படி கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் சீட்டை வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ சார்ஜ் பண்ணும்போதும் சீட்டு வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து க்ளோஸ்டு பொசிஷன்லேயே வந்து உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த கீயை பற்றியுமே சொல்லிடுறேன்.
நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெக்கானிக்கலான கீ ஃபாப் தான் வருது. நார்மலான கீ நமக்கு ட்விஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி. நமக்கு அந்த 3501 மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கீ ஃபாப், அதாவது ரிமோட் மாதிரியான ஒரு கீ ஃபாப் வரும். ஸோ அதில் வந்து அந்த ஃபைன் மே வெஹிக்கிள் இப்போ டிராஃபிக்கில் விட்டுருக்கீங்க, ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளிங்கர்ஸ் எரியற மாதிரி அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸுமே வந்து 3501 அப்படிங்கிற மாடலில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்படியே வந்து நம்ம டிஸ்பிளேயில் என்னென்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். மற்றபடி ஏறி உட்கார்றதுக்கு அதுக்கு எல்லாமே வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. லைட் வெயிட்டாக தான் இருக்குது. யாருக்கு வேணாலும் ரொம்ப ஈஸியாக ஓட்டுற மாதிரி. ஃபுட்போர்டை பொறுத்தவரையிலுமே நல்ல தாராளமான ஸ்பேஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு ஷூ போட்டிருந்தாலும் நமக்கு வச்சுக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இங்கே வரைக்கும் ஸ்பேஸ் இருக்குது. நான் நினச்சேன் இதுதான் பில்லியனுக்கான ஃபுட் ரெஸ்ட்னு. பட் அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்டபிளாக ஒரு ஃபுட் ரெஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விஷயத்துலையுமே நீட்டாக இருக்குது. பில்லியன் சீட்டுமே வந்து கொஞ்சம் அந்த லென்த் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. கொஞ்சம் ஃபேமான டைப் சீட் தான். பட் வந்து ஸ்பேஸ் வந்து தாராளமாக இருக்குது. டே ஆன் பண்ணிடுவோம். ஸோ இந்த டிஸ்பிளே அப்படிங்கிறதும் நமக்கு அந்த 3501க்கும் 2க்கும் வந்து நல்ல ஒரு மேஜர் சேஞ்ச் தான். ஏன்னா அதில் வந்து ஒரு டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு கலர்டு அந்த டிஸ்பிளே தான், டிஎஃப்டி டிஸ்பிளே தான். பட் டச் ஸ்க்ரீன் மட்டும் வந்து கிடையாது. இதில் வந்து சைடில் எல்லாமே உங்களுக்கு அந்த வார்னிங் லைட்ஸ் எல்லாமே வந்து வருது. இப்படி சுற்றி வந்து அந்த வார்னிங் லைட்ஸ் வரும். அதுக்கப்புறம் நடுவில் வந்து அந்த டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு இதில் மெயினாக இந்த டிரைவ் மோடு, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் இருக்குது, நியூட்ரல் இருக்குது, டி இருக்குது. பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிரைவ் மோடு போகுது. பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூட்ரல் ஆகுது. எக்கனாமி ஸ்போர்ட் அப்படிங்கிற 2 இருக்குது. அந்த டெக் பேக் இல்லாத மாடல் நீங்கள் இதில் ஆப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்கனாமி ஸ்போர்ட் கிடையாது, எக்கனாமி மட்டும்தான் வரும். ஸ்போர்ட் மோடில் மேக்ஸிமமாக 73 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து டாப் ஸ்பீடு வந்து போகும். இப்போ வந்து டியை ப்ரெஸ் பண்ணி நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். திருப்பி ஒருக்கா டியை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து ஸ்போர்ட் மோடுக்கு வந்து சேஞ்ச் ஆகும், எக்கனாமிக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அதுதான் வந்து அதில் இது. ரிவர்ஸ் மோடுக்கு ஆக்சுவலாக பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரிவர்ஸ் மோடு வந்து ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் டி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டிரைவ் மோடு வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ ரேஞ்சுக்கான டிஸ்பிளே வருது, டைம், கிளாக், நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா இதிலே வரும். ப்ளூடூத் கனெக்டிவிட்டியுமே இருக்குது. டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் வந்து நம்ம ஃபோனில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இங்கேயே வந்து உங்களுக்கு அந்த இண்டிகேஷன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இங்கேயே வந்து வந்துடும். கால் வந்துச்சுன்னா கூட இதில் வந்து உங்களுக்கு ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணி அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் இதில் வந்து பண்ணிக்கலாம். அந்த டச் ஸ்க்ரீன் வரக்கூடிய மாடலில் வந்து உங்களுக்கு இங்கே டச் பண்ணி வந்து காலை அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே அந்த ஹையர் மாடலில் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் ஸ்டோரேஜ், உங்களுக்கு பேசிக்கான டாக்குமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கான அந்த ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி அந்த லே அவுட்டுமே நீட்டாக இருக்குது. இப்படி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அந்த ஒரு பிளாக்கு கான்ட்ராஸ்ட்டாக பாடி ஒர்க்கில் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த பேனல், ஒரு சில்வரிஷ் பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த பட்டன்ஸுக்கு சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா அதே ஒரு கலரில் தான் அந்த தீம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் பொறுத்தவரை லெஃப்ட் இண்டிகேட்டர் லெஃப்ட் சைடில் இருக்குது, ரைட் இண்டிகேட்டர் ரைட் சைடில் இருக்குது. அதுக்கப்புறம் மெனுக்கான அந்த செலெக்ஷன், இப்போ இது வந்து ப்ளூடூத் மெனுவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான இது இருக்குது. அதுக்கப்புறம் அதை செலக்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மெனு உள்ளாடி போகும். பேக் பட்டன் வந்து இங்கே லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் வந்து நம்ம பழகிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நார்மலான செட்டிங்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே அப் டவுன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ ப்ளூடூத் இல்லை நான் செட்டிங்ஸுக்குள்ளாடி போனோன்னா செலக்ட் ப்ரெஸ் பண்ணேன்னா அந்த மெனுக்குள்ளாடி போகுது. டவுன் பண்ணேன்னா அதில் வேரியஸ் ஆப்ஷன்ஸுக்கு வந்து வண்டி டாகிள் ஆகுது. இதில் பேக் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ஹார்ன் வருது. இதில் தான் வந்து அந்த ஹெட்லைட்டுக்கான மோட் சுவிட்ச், அதாவது டிஆரில் எரிஞ்சிட்ருக்கோம். இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே டிம் ஆச்சு, விச் மீன்ஸ் ஹெட்லேம்ப் வந்து ஆக்சுவலி ஆன் ஆகிட்டு இதில் வந்து இண்டிகேஷன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த ஹை பீம் லோ பீம். ஸோ இது வந்து அந்த ஹை பீம் லோ பீம் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான சுவிட்சுமே வந்து வந்துருக்கு. ஸோ மற்றபடி பிரேக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக தான் வந்து உங்களுக்கு வருது. ஓகேவான நீட்டான ஒரு குவாலிட்டியில் வந்து இருக்குது. இப்போ நம்ம இந்த சேட்டக் 3502 வந்து குயிக்கான ஒரு ரைடு வந்து போவோம். ஆக்சுவலி எக்கனாமி ஸ்போர்ட் அப்படின்ட்டு அந்த 2 மோட்ஸ் வந்து வருது நமக்கு. இந்த ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங்குமே அதில் இருக்குது. ஸோ அப்படி சிட்டியில் அப்படி மெதுவாக ஓட்டுறதுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்குது. இது மாதிரி கொஞ்சம் கட்டரான ரோட்லேயும் நமக்கு சின்ன சின்ன அண்டர்லேஷன்ஸில் இந்த ஸ்லோ ஸ்பீடில் வந்து நமக்கு ரைட் குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ அந்த பிரச்சனையுமே இல்லை. இன்னொன்று எக்கனாமி மோட்லேயே வந்து நமக்கு நார்மலாக ஓட்டுறதுக்கான அந்த ஒரு ஆக்சிலரேஷன் அண்ட் பவர் வந்து நமக்கு கிடச்சிட்டு தான் இருக்குது. அப்படி ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அந்த மாதிரி அந்த பிரச்சனையுமே வந்து இல்லை. ஸோ ஸ்போர்ட் மோடு போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து ஸ்போர்ட் மோட் ஆச்சுது. ஸ்போர்ட் மோடு போட்டோம் அப்படின்னா அந்த இமீடியட்டான அந்த ஃபுல் வந்து கிடைக்குது. அடுத்து அப்படியே அந்த பட்டனை திருப்பி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும்.
சடனாகவே நமக்கு அந்த மோடுமே வந்து சேஞ்ச் ஆகுது. அப்படி பிரேக்கிங் ஆக்சுவலாக நல்லா இருக்குது, நல்ல இம்மீடியட்டாக ரெஸ்பான்சிவான பிரேக்கிங்குமே வந்து வருது. இப்போ பார்த்திங்கன்னா எக்கனாமிலே குயிக்கான ஒரு ஓவர்டேக் எனக்கு தேவைன்னா கூட நம்ம வந்து அந்த ஓவர்டேக்கை பண்ணிடலாம். ஸ்பீட் ஈஸியாக பில்ட் ஆகுது, வண்டியும் அப்படி நல்ல சாலிடாக தான் இருக்குது. இந்த மாதிரி சின்ன குண்டு குழியில் விழும்போதெல்லாம் வண்டி அப்படி ஃபீபிளாக இல்லாமல் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக பில்டான ஒரு ஸ்கூட்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்போது எக்கனாமியில் பார்த்திங்கன்னா 57% இருக்குது, 76 கிலோமீட்டர்ஸ் வந்து ரேஞ்சு காமிக்குது இன்னும். ஸோ ஓவரால் அவங்க சொல்லியிருக்கிற ரேஞ்சு வந்து 153 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது டெஸ்டட் ரேஞ்ச் வந்து 3.5 kWh இதில் வரக்கூடிய பேட்டரி பேக்குக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த ரேஞ்ச் வந்து நமக்கு ரியல் டைமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா 75 கிலோமீட்டர்ஸ் இன்னும் இருக்குது அப்படிங்கும்போது இன்டு 2 பண்ணோம்னா கூட நமக்கு அந்த ஆல்மோஸ்ட் ஒரு கரெக்டாக பண்ணோன்னா 145 கிலோமீட்டர்ஸ் கிட்ட 140 கிலோமீட்டர்ஸ் ஆகுது வந்து நமக்கு ரியல் டைமில் ரேஞ்ச் கிடைக்கிற அளவுக்கு நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது டவுட் இல்லை. ஸோ சேட்டக்கை பொறுத்தவரை மற்றபடியும் இப்போது ஒரு வாங்குகிறவங்க வந்து நம்பி ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஸ்கூட்டர்ஸில் ஒன்று என்னென்னா நமக்கு ஐக்யூபு, அதுக்கப்புறம் சேட்டக் ரெண்டும் தான் வந்து அந்த டாப்பான மேனுஃபேக்சரர்ஸில் டிவிஎஸ், பஜாஜ் இப்படி டாப்பான மேனுஃபேக்சரர்ஸில் இருக்கக்கூடியது. அதில் சேட்டக் வந்து நமக்கு அந்த ஃபுல் மெட்டல் பில்டு குவாலிட்டி அந்த மாதிரி எல்லாமே வச்சு நீட்டாகவே இருக்குது. இதில் வந்து டாப் ஸ்பீடாக நமக்கு வந்து அந்த ஸ்போர்ட் மோடில் போட்டிங்கன்னா 73 வரைக்கும் வந்து டாப் ஸ்பீட் வரும். மற்றபடி எக்கனாமியில் ஒரு 50-55 அந்த ரேஞ்ச் வரைக்கும் டாப் ஸ்பீடு வரும். ஆக்சுவலாக இதுலேயுமே எக்கனாமியிலே வந்து அந்த 0 to 40 எல்லாமே வந்து நல்ல குயிக்காக தான் வந்து ஆக்சிலரேட் ஆகுது. ஸோ அதுலேயுமே அப்படி எக்கனாமியில் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும் அப்படிங்கிற இதே கிடையாது, நல்ல கம்ஃபர்டபுளாக நம்மளை வச்சுருக்குது. டக்குன்னு ஆக்சிலேட்டர் அப்படி 3 கொடுத்தோன்னா ஒரு சின்ன புல்லுமே வந்து நமக்கு தெரியுது. பட் அது பழகிட்டோன்னா அப்படி ஓகேவாக இருக்கும். ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஃப்ரண்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட பேக்கில் இருந்து ஓட்டுற அளவுக்கு ஸ்பேஸ்டாக வச்சுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராக இருந்திருக்கும். மற்றபடி ஓவரால் கண்டிப்பாக ஒரு நல்ல சாலிட் பேக்கேஜாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஸோ இந்த 3501, 3502 ரெண்டுலேயுமே வந்து என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குங்க அப்படிங்கிறதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். 3502ஓட அந்த டீட்டெயிலிங்குமே வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்துருக்குறோம். ஸோ ஓவரால் ஒரு பையராக நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா 3501 வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 8000 ஏதோ வந்து அடிஷ்னல் பே பண்ணுற மாதிரி இருக்குது இந்த டச் ஸ்க்ரீனுக்காக. பட் அதை கூட நம்ம வந்து ஆஃப் பண்ணலை. இந்த 3502 மாடல் போனால் கூட நீட்டான ஒரு டிஸ்பிளே வந்து நமக்கு கிடச்சிருது. அந்த ஒரு கலர் டிஸ்பிளே வந்து கிடச்சிருக்கு, பார்க்குறதுக்கு நல்ல கிறிஸ்பாக இருக்குது. வண்டி ஓட்டும் போது கூட வந்து நீட்டாகவே வந்து இருக்குது. ஸோ அதனால வந்து அந்த பேட்டரி வந்து சேமாக இருக்கிறதுனால 3502 வித் டெக் பேக் வாங்கினீங்கன்னாலே ஹில் ஹோல்டு வருது, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வர்றதுனால அந்த ரேஞ்சுமே வந்து 153 கிலோமீட்டர்ஸ் கிடைக்கிறதுனால இதுவே வந்து ஒரு நல்ல பேக்கேஜ் தான் இருக்குது. உங்களுக்கு அந்த டச் ஸ்க்ரீன் அந்த மாதிரியான ஃபேன்சியான விஷயம் ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டான சார்ஜிங் உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் இந்த 3501 நமக்கு போனால் போதும். மற்றபடி இந்த 3502 வந்து நமக்கு தாராளமாக டே டு டே யூசேஜுக்கு சூப்பராக தான் இருக்கும். அந்த டிசைனும் கொஞ்சம் யூனிக்காக இருக்குது, வாங்குறவங்க எல்லாருமே வந்து மோஸ்ட் ஹாப்பியாக தான் இருக்காங்க. பெருசாக வந்து கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே வந்து நம்ம ஆன்லைன்லேயுமே அப்படி பார்க்க முடியலை. ஓரளவுக்கு அந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த பஜாஜ் குரூப்போட அந்த சேத்தக் அப்படிங்கிற கம்பெனி வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சாய்ஸாக தான் இருக்குது. என்னென்னா ஸ்டோரேஜுமே வந்து தாராளமாக கொடுத்துட்டாங்க. என்னென்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படிங்கிறதே ப்ரைமரியாக சிட்டிக்குள்ளாடி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வாங்குவோம். அந்த யூசேஜுக்கு பக்காவான ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக இந்த வண்டி இருக்குது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே வந்து இல்லை. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸையுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு எங்களோட அந்த சேனல் சப்ஸ்கிரைபர் நம்பர்ஸை நீங்கள் ஜாஸ்தி பண்ணால் தான் நம்மளுமே இன்னும் பெட்டரான கான்டென்ட் உங்களுக்காக கொண்டு வர முடியும். வண்டி ஓட்டும்போது எப்போவுமே அந்த ஒரு சேஃப்டி அப்படிங்கிறது மனசில் இருக்கட்டும். அப்போ தான் நமக்கும் நல்லா இருக்கும், மற்றவங்களுக்கும் நல்லதாக இருக்கும் ரோடு யூசேஜ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.